இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் படித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திரும்பியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் மனமாற வரவேற்கிறேன். காரணம், இளையவர்கள் வந்தால்தான் இந்த கட்சியை அடுத்த முறை நடத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். எனவே வருகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், இயக்கத்துக்கு வருகிறீர்கள், வருகிற பொழுது உங்களுக்கு கட்சியிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் முதலிலே மன உறுதி வேண்டும். மன உறுதி எப்பொழுது வரும் என்றால், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை உண்மையானது, இந்த கொள்கைக்கு உழைக்கலாம், இந்த கொள்கைக்காக தியாகம் செய்யலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். ஆகையினாலே கொள்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வர வேண்டும். இந்த இயக்கம் கொள்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். ஆகையினால் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மனதிடத்தோடு கொள்கையோடு வாருங்கள். நீண்ட வரலாறு உண்டு இந்த கட்சிக்கு, அந்த வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். தியாகம் புரிய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கலைஞர் அவர்கள் அழகாக சொன்னார், கட்சியால் தனக்கென்ன லாபம் என்று கருதுகிறவர் ஒரு வகை, தன்னால் கட்சிக்கு என்ன லாபம் என்று கருதுவது இன்னொரு வகை. கலைஞர் சொல்லியிருக்கிறார். இந்த இளைஞருக்கு நான் இதை கொட்டேஷனாக சொல்லுகிறேன். கலைஞர் சொன்னார், தன்னால் கட்சிக்கு என்ன லாபம் என்று கருதுகிறவன் கட்சியினுடைய இரத்த நாளத்தை போன்றவன், கட்சியால் எனக்கு என்ன லாபம் என்று கருதுகிறவன் கட்சியில் வளர்கிற புற்றுநோய்க்கு சமமானவன் என்று கழக தலைவர் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கார்கள். எனவே வருகிற நண்பர்களை எல்லாம் மனமாற வரவேற்கிறேன். எங்களுக்கு பிறகு இந்த கட்சியை நீங்கள் தான் கட்டி காக்க வேண்டும். எனவே கொள்கை உறுதியோடு வாருங்கள், மனதிடத்தோடு வாருங்கள், தியாகம் எந்த நிலைக்கும் தயார் என்று நினைத்து வாருங்கள், வரலாறுகளை எல்லாம் படித்து விட்டு வாருங்கள். இது மேனாமணிக்கு கட்சி அல்ல, அடித்தளத்திலே இருக்கிற ஏழை எளியவர்கள், பாட்டாளி தோழர்கள், நெசவாள பெருமக்கள், இப்படிப்பட்ட சமுதாயத்துக்காக உழைக்கின்ற ஒரு கட்சி. எனவே அதையும் மனதை ஈர்த்துங்கள் என்று கட்டி இந்த விழாவிலே நீங்கள் தான் எடுப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.